சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககனசதிருஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீர்த்தியானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம். நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோயொடி இல்லாத வாழ்வை இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 6ஆம் நாள் 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று பானுவாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கு ஒரு சிறப்பு. நமக்கு வேண்டிய அனைத்தையும் தரக்கூடியது. இந்த பொதுவாக இரத்த சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே விரதமாக இருந்து ஆலய வழிபாடுகளை செய்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை பிரார்த்தனை செய்து இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே நடுநாயகமாக வீற்றிருக்கின்ற சூரிய பகவானுக்கு சிகப்பு மலர்களாலே அர்ச்சனை வழிபாடு செய்து சிகப்பு பட்டு சாத்தி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் அந்த சூரிய பகவானை கையிலே செவ்வரத்தை போன்ற சிகப்பு மலர்களை நீரோடு சேர்ந்து அந்த மலர்களையும் கையிலே எடுத்து 9 தரம் வலம் வந்து இந்த வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் இந்த நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய சக்தி, நரம்பு சம்பந்தமான நோய்கள், இரத்த சம்பந்தமான நோய்கள் எல்லாம் விலகக்கூடியது என்பது முன்னோர்கள் கண்டு அனுபவித்து நமக்கு விட்டு சென்றது. எனவே இந்த பானுவாரம் என்கிற ஞாயிற்றுக்கிழமையிலே அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி வழிபாடு செய்கின்ற மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதமாகிய ஏகாதசி விரதம். இன்று ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி விரதத்திலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற பூஜை வழிபாடுகளும் கலந்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சென்று பிரார்த்தனை செய்து அங்கே துளசி தீர்த்தத்தை பிரசாதமாக பெற்று வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இந்த ஏகாதசி மாதத்திலே 2 ஏகாதசிகள் வரும். ஒன்று வளர்ப்புறை ஏகாதசி, ஒன்று தேய்ப்புறை ஏகாதசி. அவ்வாறான இன்றைய தினம் இந்த வளர்ப்புறை ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியது. இப்பொழுது வைகாசி மாதத்து விசாக நட்சத்திரத்தை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் இந்த உற்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கண்டி வத்துவாமம் ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வைகாசி விசாகத்தன்று பஞ்சரத பவனியோடு கூடியதாகிய தேர் உற்சவத்தோடு மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவம் நடைபெற்று கொடியிறக்க உற்சவத்தோடு நிறைவுறும். அதேபோல் யாழ்ப்பாணம் சங்கானை இழுப்பத்தாழ்வு ஸ்ரீ முருகமூர்த்தி ஆலயத்தினுடைய இந்த வைகாசி விசாக மகோத்சவம் அந்த முருகமூர்த்தி ஆதீன குருமுதல்வர் சிவாகமஞானி சிவபிரம்மஸ்ரீ சிவ நித்யானந்த சிவாச்சாரியார் அவருடைய குருவருள் ஆசியோடு இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. வைகாசி விசாக இந்த உற்சவம். அதே போல் முந்தல் கருங்காலிச்சோலை என்கின்ற புத்தளம் மாவட்டத்திலே கருங்காலிச்சோலை ஸ்ரீ கல்யாண முருகன் ஆலயத்திலும் இந்த மகோத்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது.
இவ்வாறான சிறப்பு உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களில் நாம் சென்று பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாகுலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சன் சுபா. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்று பெந்தைக்கோஸ்து விழா, அதாவது தூய ஆவியானவர் இந்த திரு அவையிலே பொழியப்படுகின்றார். ஆண்டவர் இயேசுவினுடைய சீடர்கள் ஒடுங்கி செபத்திலே அவர்கள் ஒன்றித்திருக்கின்ற வேளையில் மூடப்பட்ட இந்த கதவுக்குள்ளே தூய ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கினார் என்று சொல்லப்படுகின்றது. தூய ஆவியானவரை ஒரு புறாவுக்கு ஒப்பிடுவது வேத நூலிலே வழக்கம். அவர் இறங்கிய பொழுது அவர் ஒவ்வொருவருடைய தலை மீது நெருப்பு நாவு போன்று பிம்பம் காணப்பட்டது என்று கூறப்படுகின்றது. இந்த தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்ட திரு அவையினர்கள், குறிப்பாக பேதுருவினுடைய தலைமையிலே, அவர்கள் உடனடியாக வெளியே சென்று தாம் யார் யாருக்கு பயந்தார்களோ, யார் யாரை தம்முடைய எதிரிகளாக பார்த்தார்களோ அவர்கள் மத்தியிலும் அவர்களுடைய போதனையை கவரப்பட்டு பல ஊர்களிலிருந்தும் நாடுகளிலிருந்தும் வந்த மக்கள் ஒன்று திரண்டு இவர்களுடைய போதனையை கேட்டார்கள். இவருடைய போதனையிலே ஒரு துணிவு இருந்தது, ஆழமான நம்பிக்கை இருந்தது. மக்களிடம் அவர் முன்வைத்த இந்த போதனையை, அதன் வழியாக மக்கள் மனமாற வேண்டும், இந்த இயேசு கிறிஸ்துவை இவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று போதிக்கின்றார். ஒரு புதிய விடியலை திரு அவை காண்கின்றது. ஆண்டவர் இயேசுவோடு இருந்த சீடர்கள், அவர்களோ இயேசுவை பின்பற்றிய மக்கள், இவர்கள் இப்பொழுது திரு அவையாக உருவெடுக்கின்றார்கள். அதனாலே இந்த நாளை நாம் திரு அவையின் பிறந்த நாள் என்று சொல்லுகின்றோம். இந்த பிறப்பு என்பது இந்த புதிய உருவாக்கம் அல்லது புதிய விழிப்புணர்வு அல்லது புதிய ஒரு வாழ்வு, புதிய பணிக்களம், புதுமையான நோக்கு, இவைகளெல்லாம் தூய ஆவியானவரினாலே இயக்கம் பெற்ற மக்கள் இந்த தூய ஆவியானவருடைய அரும் கொடைகளை எல்லாம் இவர்கள் பெற்றுக்கொண்டதால் தான் இது ஏற்பட்டது என்று நாம் நம்புகின்றோம். ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு முன்னதாக மீண்டும் மீண்டும் தம்முடைய சீடர்களிடம் சொன்னார், தம்முடைய உயிர்ப்பின் ஆவியை அவர்களுக்கு கொடுப்பதாகவும், இந்த தூய ஆவியானவர் ஒரு துணையாளராக, இந்த தூய ஆவியார் எங்களுக்காக பரிந்து பேசுகின்றவராக, இந்த தூய ஆவியார் இயேசு மனித உரு எடுத்தது போல அல்ல, மாறாக அவர் ஒரு இயக்கம் கொடுக்கின்ற ஒரு சக்தியாக இந்த தூய ஆவியானவர் வர்ணிக்கப்படுகின்றார். மூவொரு கடவுளினுடைய ஒருவராக இந்த தூய ஆவியானவர் விளங்குகின்றார். இந்த தூய ஆவியானவரை பற்றி பேசுகின்ற பொழுது ஆவியானவருடைய அரும் கொடைகளை பற்றித்தான் நாங்கள் பேச வேண்டும். இந்த ஆவியானவர் இயக்கம் கொடுக்கின்ற ஒரு சக்தி. மின்சாரம் எப்படி ஒரு சக்தியை கொடுக்கின்றதோ, அணு அப்படி ஒரு சக்தியை கொடுக்கின்றதோ, அவ்வாறு இந்த தூய ஆவியானவர் இறைவனுடைய பலமாக, சக்தியாக, ஆற்றலாக எங்கள் மத்தியிலே அவர் வழங்கப்படுகின்றார். தூய ஆவியானவருடைய கொடைகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். நாங்கள் எந்த செயலிலே ஈடுபட்டாலும் எங்களுடைய வாழ்க்கையை முன்னேற வேண்டும் என்று சொன்னால், எங்கள் மத்தியிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று சொன்னால், எங்கள் ஒவ்வொருவருக்கும் இயக்கம் பெற்ற ஆற்றல்கள், திறமைகள் வெளிக்கொண்டு வரப்பட வேண்டும் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு நாங்கள் துணிவோடு சாட்சியம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், எங்களை வழிநடத்துவதற்கு, எங்களுடைய வாழ்க்கையிலே சரியான பாதையை காட்டுவதற்கு,
எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் உண்மையை அறிந்து புரிந்து கொள்வதற்கு இவற்றுக்கெல்லாம் இந்த தூய ஆவியானவருடைய கொடைகள் எம் மீது பொழியப்பட வேண்டும். குறிப்பாக ஒருவர் மற்றவரை வழிநடத்துவதற்கு, அதிகாரத்தோடு அல்ல, அன்பின் நிமித்தம் வழிநடத்துவதற்கு, பணியாற்றுவதற்கு, முன்னேறி செல்வதற்கு இந்த தூய ஆவியானவர் எங்களுக்கு ஆற்றல் தருகின்றார். எங்கள் எல்லோரையும் ஒரு திரு அவையாக இணைக்கின்றவர் இந்த தூய ஆவி. இந்த தூய ஆவியார் எங்களை தூய்மைப்படுத்துகின்றார். எங்களுடைய பாவ நாட்டங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்று தூயவர்களாக வாழ்வதற்கு இவ்வாறு இந்த தொடக்க காலத்திலே இந்த தூய ஆவியானவருடைய கொடைகளை திரு அவை ஒருவர் மற்றவர் மீது கரங்களை தலை மீது கை வைப்பதனாலே அல்லது அவர்களுக்கு ஊதி அவர்களுக்கு தூய ஆவியானவருடைய கொடைகளை பரம்பரையாக கொடுக்கின்றார்கள். இவ்வாறு இந்த தூய ஆவியானவர் அதிகாரத்தை கொடுக்கின்றார். ஆட்சி செலுத்துவதற்கல்ல, பணி செய்வதற்காக கொடுக்கின்றார். இயேசு தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டவராக நாசரேத்துக்கு வந்து தம்முடைய பணியை பற்றி பேசுகின்றார். அவருடைய இயேசுவினுடைய இயக்கம், இயேசு ஆற்றல் மிக்கவராக கடவுளுடைய இறை ஆட்சியை போதித்து அதை உருவாக்குகின்றவராக, ஆரம்பிக்கின்றவராக அவர் செயல்படுவதற்கு அடிப்படையாக தம்முடைய தந்தையினுடைய சக்தி ஆற்றலாக இந்த தூய ஆவியானவர் விளங்குகின்றார். ஆகவே நாங்கள் இந்த நாளிலே திரு தந்தைக்கும் மேலும் இந்த திரு அவையிலே வழிநடத்துகின்ற தலைவர்களுக்கும் ஆன்மீக தலைவர்களுக்கும் எங்களுடைய நாடுகளிலே எங்களை வழிநடத்துகின்ற ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர்கள் தலைமை பீடங்களிலே இருக்கின்றவர்களுக்கும் குடும்பங்களிலே தலைமத்துவத்தை தாங்கி செல்லுகின்ற ஒவ்வொருவருக்காகவும் இந்த நாளிலே நாங்கள் மன்றாடி தூய ஆவியானவருடைய கொடைகள் உங்கள் அனைவர் மீதும் இன்று பொழியப்பட வேண்டும் என்று அருள் வேண்டி நிற்கின்றேன். ஆமேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஈமானிய சகோதரர்களே, இந்த அல்குர்ஆனில் இருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகளில் ஒன்றான மிக முக்கியமான ஒரு செய்தி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு 2010ஆம் ஆண்டு ஒரு விண்கலத்தை அனுப்புகின்றார்கள். அந்த அந்த அணியிலே இந்தியாவைச் சேர்ந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணியும் அந்த குழுவிலே இணைந்து அந்த விண்கலத்திலே செல்கின்றாள். இந்த நேரம் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் அந்த விண்கலம் எப்பொழுதோ அந்த விண்ணை அடையும், அந்த விண்ணை அடைந்து எந்த நிமிடம் எந்த செகண்ட் அந்த விண்கலம் அந்த இடத்திலே இறங்கும், அதை போன்று அந்த இடத்திலிருந்து எப்பொழுதோ மீண்டும் புறப்படும், அதை போன்று இந்த நாட்டை அந்த அமெரிக்கா அந்த விண்கல ஆய்வுக்கூடத்தை எந்த நேரத்திலே அடையும் என்று எல்லா நேரங்களையும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். எந்த நிமிடம் எந்த செகண்டிலே அந்த விண்கலம் புறப்படும், அந்த இடத்தை எந்த நேரத்திலே அடையும், அதை போன்று அந்த இறங்கி வெளிப்படக்கூடிய எந்த நிமிடம் எந்த செகண்ட் அனைத்தையுமே குறிப்பிட்டிருந்தார்கள். அதே போன்று அந்த செயல் அனைத்தும் நடைபெறுகின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்று அவர்கள் எல்லா ஆய்வையும் முடித்துவிட்டு அவர்கள் வெளியேறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருந்தது. அனைவரும் தயாராகி நாட்டை நோக்கி, அந்த அமெரிக்கா நாட்டை நோக்கி இறங்கி கொண்டிருக்கக்கூடிய நேரம் எல்லா மக்களும் உலகமே வியப்பாக பார்த்து கொண்டிருந்தது. அந்த விண்கலம் மீண்டும் திரும்பி வருவதை எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. ஆனால் அன்பான உறவுகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே ஒரு வசனம் சொல்கின்றான், ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐ அர்லின் தமூத். ஒரு ஆத்மா இருக்கின்றதே, அவர் முஸ்லீமாக இருக்கலாம், காஃபிராக இருக்கலாம், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எந்த மனிதனும் எந்த இடத்திலே மரணிப்பான் என்று யாருக்குமே சொல்ல முடியாது. இந்த வசனம் இருக்கின்றது. இந்த வசனத்திலே மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் இருக்கின்றது. இந்த நேரம் அந்த விண்வெளிக்கு சென்ற அந்த குழு, அந்த கல்பனா சவுலா என்று சொல்லக்கூடிய இந்திய பெண்மணி உட்பட அனைவரும் அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விண்கலம் வரக்கூடிய அந்த வேகத்தை எல்லா மீடியாக்களும் பார்த்து கொண்டிருந்தது. தன்னுடைய இந்திய நாட்டிலிருந்து ஒரு பெண்மணி சென்று இருக்கின்றார்கள் என்று அந்த இந்திய நாடு முழுவதும் எல்லா மீடியாக்களும் ஒளிபரப்பி கொண்டிருந்தது. மக்கள் அனைவரும் ஆர்வத்தோடு பார்த்து கொண்டிருந்தார்கள்.
இந்த நேரம் அந்த விமானம் வேகமாக வரக்கூடிய நேரம் அப்படியே வெடித்து சிதறுகின்றது. சுப்ஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லி இருக்கின்றான்? இந்த நாசா விஞ்ஞான ஆய்வு கூடம், இந்த விமானம், இந்த விண்கலம் இந்த நேரம் நாசா விஞ்ஞான ஆய்வு கூடத்தை நெருங்கும், இந்த நேரத்திலே இறங்கும் என்று அவர்கள் இந்த நேரம் இந்த செகண்ட் இறங்கும் என்று அவர்கள் நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் விமானம் இடையிலே வரக்கூடிய நேரம் வெடித்து சிதறுகின்றது. மக்கள் எல்லோரும் பயப்பட்டார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன கூறப்பட்டிருக்கின்றது? ஒமா தத்ரி நஃப்சுன் பி ஐயி அர்லின் தமூத், ஒரு ஆத்மா எந்த இடத்திலே மரணிக்கும் என்று தெரியாது. அன்பான உறவுகளை நாங்கள் யோசிக்க வேண்டும். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் யோசித்தார்களா நாங்கள் மரணிப்போம் என்று? நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடம் என்ன சொல்லியிருந்தது? இந்த நிமிடம் இந்த சிக்கனிலே இவர்கள் இந்த நாசா விஞ்ஞான ஆய்வுக்கூடத்தை வந்தடைவார்கள் என்ற நேரத்தை குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் இடையிலே வரக்கூடிய நேரம் அந்த விமானம் அப்படியே வெடித்து சிதறியது. நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுக்கு மரணம் எந்த நேரத்திலும் வரலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேள்விப்படுகின்றோம், தூங்கியவர் எழும்ப முடியாமல் மரணித்து விட்டார், திடீர் விபத்திலே மரணம். அதுபோன்றோ சும்மா பேசிக்கொண்டிருந்த ஒரு மனிதர், எங்களோடு உரையாடி கொண்டிருந்த மனிதர் திடீரென மரணித்து விட்டார். இப்படி ஏராளமான செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகின்றோம். இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கின்றான்? அன்றைய சமூகம் இந்த அல் குர்ஆனுடைய வசனத்தை பார்த்தவுடன் அவர்கள் ஆய்ந்து போகின்றார்கள், வியப்படைந்து போகின்றார்கள். என்ன சொல்கின்றார்கள்? இப்படி ஒரு வசனம் அல் குர்ஆனிலே இருக்கின்றதா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையாகத்தான் சொல்லி இருக்கின்றான். 1400 வருடங்களுக்கு முன்னால் அந்த ரஹ்மான், அந்த அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தை இன்று நடந்திருக்கின்றதா இல்லையா? அந்த இந்திய பெண்மணியும் கூட அப்படியே வெடித்து சிதறி மரணித்திருக்கின்றார். அந்த பெண்மணி எங்கே மரணிப்பாள் என்று யாராலும் குறிப்பிட முடியாது. ஆனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதி வைத்திருக்கின்றான். எனவே இந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நேரமும் மரணத்திற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். இந்த மரணம் எங்களுக்கு நாங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம், பிரயாணம் செய்யக்கூடிய நேரம், தூங்கக்கூடிய நேரம், தொழக்கூடிய நேரம், அதே போன்று விழாக்களில் கலந்து கொள்ளக்கூடிய நேரம், எந்த நேரத்திலும் நடந்து சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரம், இப்படி எந்த நேரத்தில் எங்களுக்கு மரணம் வரலாம். அந்த மரணத்தை எதிர்நோக்கியவர்களாக இருக்க வேண்டும். உடனே நாங்கள் மரணிக்கக்கூடிய நேரம், இந்த மரணம் எனக்கு வந்தது என்றால் அந்த மரணத்திற்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்கு நான் தயாராக இருக்க வேண்டும். அவ்வாறு தயாராக இருந்து அந்த மறுமையிலே சுவர்க்கத்தை வெற்றி பெறுவதற்கு வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் உதவி செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.